வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே உருவாகின காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வெளிப்பட்டிருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற இருக்கு. இந்த புயல் தமிழகத்தை நோக்கி நகரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால தமிழகத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். நவம்பர் 28ஆம் தேதி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. பெரம்பலூர், கடலூர், புதுச்சேரி, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நவம்பர் 29ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. நவம்பர் 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எல்லோ அலர்ட் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க.